சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கிறது? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான் மீடியான்னு சொல்லுவாங்க. அதாவது யூடியூப் வச்சிருக்கேன் சார், நான் குறும்படம் பண்ண போறேன், நான் சினிமா படம் பண்ண போறேன், எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எப்படி இது பண்ணா என்ன ஆவேன், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் என்னைக்குமே வாழ்க்கையில இந்த சந்தோஷம்ங்கிறத தரவர் யாருன்னா அது சுக்கிர பகவான் தான். ஒழுக்கம், நீதி, நேர்மையெல்லாம் குரு பகவான் தருகிறார். நியாயம், வாய்மை, தூய்மை எல்லாம் சனி பகவான் தருகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் உண்டு. இப்போ புதன் பார்த்தீங்கன்னா வியாபாரம், அதிர்ஷ்டம், அறிவு, புத்தி இதெல்லாம் தருவார். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் உச்சமானா வீட்டுக்குள்ள, குடும்பத்தில், பர்சனலாக குடும்ப உறவுகளுக்குள்ள உச்சக்கட்ட தைரியத்தை கொடுப்பார். டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் 15 நாள் இப்படி ஆகிடுவீங்க, 20 நாளில் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுவீங்க, ஐசியூவில் போயிடுவீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எது சொன்னாலும் 3 10 கூடியவர் சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை 10 கூடியவனாக போய்விட்டதால் உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பயிற்சி வருகின்ற ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் தான் 29ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. 29ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். சுக்கிர பகவான் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மீனராசிக்கு சுக்கிர பகவான் சென்று உச்சம் பெறும் பொழுது என்றைக்குமே வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்கிறத தரவர் யாருன்னா அது சுக்கிர பகவான் தான். ஒழுக்கம், நீதி, நேர்மையெல்லாம் குரு பகவான் தருகிறார். நியாயம், வாய்மை, தூய்மை எல்லாம் சனி பகவான் தருகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் உண்டு. இப்போ புதன் பார்த்தீங்கன்னா வியாபாரம், அதிர்ஷ்டம், அறிவு, புத்தி இதெல்லாம் தருவார். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் உச்சமானா வீட்டுக்குள்ளே, குடும்பத்தில், பர்சனலாக குடும்ப உறவுகளுக்குள்ளே சந்தோஷம் வரும். ஒன்று, காதல் விஷயங்களில் சந்தோஷங்கள் வரும். ஒரு மனைவியோட, காதலியோட நீங்கள் அன்பாக இருக்கும்போது அந்த காதல் சந்தோஷம் என்பது ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஃபாரின் யோகங்கள் போன்றவைனா சுக்கிர பகவான் தர்ற யோகங்கள் தான் இதெல்லாம். அதாவது மிடுக்கான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை என்பதை தருபவர் சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் உச்சமடைவது எல்லாருக்குமே நல்லது. காரணம் என்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி 7 கூடியவராக சுக்கிர பகவான் விளங்குவதால் சுக்கிரன் உச்சமாவது என்பது என்னன்னா, அந்த திருமண வாழ்க்கைங்கிற செஷனே இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை, இனிமேல் கல்யாணம் ஆக போகுது, இது வரைக்கும் எனக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இல்லை, இனிமேல் ஆக போகுது, காதல் வாழ்க்கை நல்லா இனிமேல் ஆக போகுது, சினிமா படம் எடுக்கிறேன், நான் குறும்படங்கள் பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு எப்படி வரும், இனிமேல் நல்லா வரும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சுக்கிர பகவான் தருகிறார். இந்த சுக்கிர பகவான் இப்போது நான் என்னுடைய சொந்த வீட்டில் இருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்கும்போது நான் ஆட்சி பெற்று அமர்ந்து விடுகிறேன். ஆனால் நான் இன்னொருத்தருடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது, அதாவது என்னுடைய நண்பனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது உச்சம் பெறுகிறேன், அதாவது அளவு கடந்த சந்தோஷம் பெறுகிறேன். ஸோ நான் எனக்குரிய கம்பெனியில் என் மேலதிகாரியை சந்திக்கும் பொழுது நான் நீச்சம் அடைகிறேன், பேச முடியாதவனாக அவர் சொல்கிறத கேட்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்பொழுது உச்சம் என்பது என்னவென்றால் அளவுக்கு அதிகமான பலன்களை தருவது உச்சம் என்று அறியப்படுகிறது. சுக்கிர பகவான் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்னெல்லாம் நற்பலன்களோ அந்த பலன்கள்லாம் வாரி 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 தரப்போகிறார். அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்க போகுது, வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற அனுகிரகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கார் இந்த சுக்கிர பகவான். யாருக்கு என்னென்ன ஏற்பட போகிறது என்பதை பார்ப்போம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கிறது? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பயிற்சி என்பது என்னவென்றால் உங்களுக்கு 3 10 கூடியவர். 3 10 கூடியவர் உச்சமாகும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படுகிறது? 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். 3 10 கூடியவர் உச்சமாகும் பொழுது என்ன விதமான தொழில்கள் எல்லாம் அதிகரிக்கிறது, எப்படிலாம் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. பொதுவாகவே இந்த தொழில் ஸ்தானம் என்பது தொழிலை தருபவர் யார் என்றால் இந்த சுக்கிர பகவானாக உங்களுக்கு அமைந்து விடுகிறார். இவர் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு தொழிலில் பல ஐடியாக்கள் வரும். நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது, நம்ம இதை பண்ணாலே நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வந்துடலாமே போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும். இந்த இன்னோவேஷன்ஸ், புது இன்னோவேஷன்ஸ், நம்ம சாதாரணமாக பண்ணுறது டிஜிட்டலாக பண்ணலாம், டிஜிட்டலாக பண்ணுறதுல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் போன்ற ஐடியாலஜிஸ்லாம் உங்களுக்கு வரும். என்றைக்குமே இந்த சுக்கிர பகவான் மீடியான்னு சொல்லுவாங்க. அதாவது யூடியூப் வச்சுருக்கேன் சார், நான் குறும்படம் பண்ண போகிறேன், நான் சினிமா படம் பண்ண போகிறேன், எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எப்படி இது பண்ணால் என்ன ஆவேன், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் நற்காலம். அதாவது மேலே வெளிச்சம் போட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த பிரைட்டாக உங்களுக்கு மேலே வெளிச்சம் போட்டுக்கிட்டே இருக்கணும்.
எதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கேமரா வெளிச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேமரா வெளிச்சம் பட 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 நீங்கள் பெரிய ஆளாகிட்டே போகிறீங்க. இந்த 3 10 கூட உச்சமாகும் போது அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு தரார் இந்த சுக்கிரமூர்த்தி. அதனால தான் சொல்லுவாங்க, சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமகு தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் பொருளே. இதெல்லாம் ஏன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு பெருமை தருகிறார், சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறார். பொதுவாகவே சிம்மராசிக்கு வந்து 3 குடையனும் அவன்தான் என்பதால் அதிர்ஷ்டத்தை முயற்சியை ஏற்படுத்துகிறார். ஒரு முயற்சி ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் வரும்பொழுது உங்களுடைய அதிகபட்ச உச்சகட்டமான எஃபர்ட்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் காட்டுறீங்க. உலகத்தில் யார் எதை கண்டுமே பயப்பட தேவையில்லை என்றால், யாரெல்லாம் முயற்சியை கைக்கொள்கிறார்களோ அவர்கள் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய வார்ப்புகள், புதிய புதிய உருவாக்கங்கள் எனக்குள் வரும்பொழுது எனக்கு எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லை. இந்த 3 குடையவன் அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள், சகோதரஸ்தானம், அவர்கள் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்க, உங்களுக்குள்ளே சொத்து கேஸ் போட்டிருக்காங்க, அது பண்ணுறாங்க, இது எல்லாம் சரியாகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார் இந்த சுக்கிர பகவான். 3 குடையவர் உச்சமாகி இந்த பிரச்சனைகளே இல்லாமல் பண்ணிடுவார். உச்சக்கட்ட தைரியத்தை கொடுப்பார். டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் 15 நாள் இப்படி ஆகிடுவீங்க, 20 நாளில் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுவீங்க, ஐசியூவில் போயிடுவீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எது சொன்னாலும் ஒன்றும் காதில் கூட வாங்கக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, மன நம்பிக்கை. என் நம்பிக்கையை வச்சு நான் முன்னுக்கு வருவேன். என்னுடைய எண்ணங்கள் தான் சார் சக்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் எண்ணங்கள் தான் சக்தி. நான் ரொம்ப சக்திமானாக இருக்கேன், நான் பலசாலியாக இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சக்திமான். நான் ரொம்ப வீக்னஸாக இருக்கேன், டயர்டாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டயர்டாக இருக்கீங்க. உங்களை சக்தியோ சக்தி இல்லையோ, உங்களை யார் வந்து சக்திப்படுத்துகிறாங்க என்றால் சுக்கிர பகவான். உங்களுடைய 3 குடைய தைரியஸ்தான். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். நல்லா புரிஞ்சுக்கணும். பயப்பட்டால் உங்களால் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. தைரியமானவர்களுக்கு மட்டும்தான் அந்த உலகம் திறந்து கொண்டிருக்கிறது. உயிர் போகும் நிலைமையிலிருந்து வந்தோம், என்ன சொல்கிறேங்க, நான் சொல்கிறேங்க, உயிர் போகிற நிலைமையிலிருந்து ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து திரும்பி வர்றது நம்மளுடைய மன தைரியத்தில் இருக்குது. சுக்கிர பகவான் 3 கூட உச்சமடையும் போது தைரியமாக இறங்கி கால வைங்க. சார் நான் ஒரு லட்டு இனிப்பு கடை வச்சுருக்கேன் சார், லட்டு பூந்தி மிக்சர்லாம் போடுறோம், நல்லா ஓடுது சார், அக்கம் பக்கத்தில் இருக்க பெரிய கடைகள்லாம் எங்கள்கிட்ட தான் வாங்குறாங்க, ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறோம், இதை முடிச்சுட்டு கம்பெனிக்கு என்னால் போய் ஒர்க் பண்ண முடியல சார், தூக்கமாக வருது, கம்பெனியில் உங்கள் சம்பளம் எவ்வளோ, 50,000, வெளியே லட்டு இனிப்பு பூந்திலாம் போட்டால் எவ்வளோ சம்பளம் வருது, இது 1.5 லட்சம் 2 லட்சம் வரும் சார், தைரியமாக கம்பெனி விட்டுருங்க, அவ்வளோதான். எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, பர்மனெண்ட் வேலையை விட்டுட்டு இப்படி பிஸ்னஸ் முன்னாடி போறியே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். நீங்கள் கம்பெனியில் வேணாலும் விபி வரைக்கும் போய் பெரிய பேர் எடுக்கலாம், அல்லது இருக்கிற பிஸ்னஸை பார்த்தும் நீங்கள் பெரிய, ஆனால் எதையாவது ஒன்று நம்பணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. உங்களை நீங்கள் நம்பாமல் போயிடக்கூடாது. பணம் வருதேங்கிறதுக்காக கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதை புரிஞ்சுக்கோங்க. 3 10 குடையவர் சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை 10 குடையவனாக போய்விட்டதால் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை தருகிறார். எனக்கு இது தொழிலா மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக நான் எதிர்பார்க்கவே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் தருகிறார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு தொழிலுக்கான நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது. என்ன தொழில்? பெண்களுக்கான போட்டிக்கு, பெண்களுக்கான ஆடை ஆபரண அணிகலன்கள், மொபைல் ஃபோனு, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், அது போன்ற மின்னணு சாதனங்கள், ஆடம்பர வஸ்துக்கள், உங்கள் சென்ட் அடிக்கிறது, காரு போன்ற நல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொகுசு வாழ்க்கைக்கான விஷயங்கள் அத்தனையும் இந்த சுக்கிர பகவான் தருகிறார். அவர் உச்சம் பெறும் பொழுது சொகுசு வாழ்க்கையை உங்களுக்கு உண்டு பண்ணி தருகிறார். ஸோ இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். எந்த டைமு? இந்த ஜனவரி 29க்கு அப்புறம் நீங்கள் அடிக்கடி கஞ்சனூர் செல்ல வேண்டும். அடிக்கடி சுக்கிர பகவானுடைய கோயிலாகப்பட்ட சுக்கிரனார் கோயில், அதாவது அதுதான் கஞ்சனூர். இங்கே வந்து ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் காமாட்சி, மாங்காடு காமாட்சி போன்றவர்களை வழிபட்டு வர 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 உங்களுக்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் அதிகமாகிட்டே போகும். சுக்கிரனுடைய அனுகிரகம் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான சிறந்த பிரமாதமான யோகம். மேற்கொண்டு பலன்கள் தெரிஞ்சுக்கொண்ட கீழே போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.